கூடுவாஞ்சேரி அடுத்த கைரம்பேட்டில் சமூக மற்றும் ஆன்மீக சேவையில் சிறந்து விளங்கும் அன்பு ஞான யோகா தீபம் மண்டபம் சார்பில் முதல்வர் பிறந்தநாளை ஒட்டி பிரார்த்தனை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கைரம்பேடு பகுதியில் செயல்பட்டு வரும் அன்பு ஞான யோகா தீப மண்டபம் சமூக மற்றும் ஆன்மீக சேவைகளில் சிறப்பாக ஈடுபட்டு வருகிறது. காவல்துறையில் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர் அன்புராஜால் தொடங்கப்பட்ட இந்த மண்டபம் தியானம், ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் மனிதநேய சேவைகளை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அன்பு ஞான யோகா தீபம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களுக்கு உதவும் வகையில் இலவச திருமணங்களும் இந்த மண்டபத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தீப விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அன்பு ஞான யோகா தீபம் சார்பில் ஆய்வாளர் அன்புராஜ் மற்றும் தாவேகா நிர்வாகி கோபி உள்ளிட்டோர் வழங்கினர். இந்த தமிழகத்தை ஆளும் தமிழக சித்தர் என்று ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருந்தேன். அந்த பதிவு போன்று இன்று நாங்கள் செய்யும் நல்ல காரியங்களை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கு இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து பொதுமக்களின் வெற்றிகரமான ஆதரவோடும் யார் வந்தாலும் வெற்றியை தொடர்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த இடத்தில் 25 பேருக்கு மேற்கொண்டு தங்க வைத்து படிக்க வைத்து காவல்துறையில் 10 பேரை பணியில் அமர்த்தியுள்ளோம். காவல்துறை மக்களின் நண்பன். காவல்துறையில் எது செய்தாலுமே மக்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும், மக்களின் நலன் கருத வேண்டும். இதற்கு தமிழக அரசு எங்களுடன் பயணிப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இது நான் இந்த ஊரில் இருக்கிற ஒரு நிர்வாகியாக இருந்து சொல்கிறேன், ஒரு சாதாரண மக்களாக இருந்து சொல்கிறேன். இந்த ஒரு இது ஆசிரமம்னு சொல்கிறதா, இல்லை மடம்னு சொல்கிறதா, இல்லை கோயிலுன்னு சொல்கிறதா, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். புண்ணியம் பண்ணுற இடத்த நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்ணன் ஏற்பாட்டில் நிறைய நல்லது எங்கள் ஊருக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கோ, இல்லை ஒரு சீமந்தமோ திருமணமோ எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த இடத்த பயன்படுத்தி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஊர் மக்களுக்கு பயன்பாட செஞ்சிட்ருக்காரு. இது ஊர் மக்களுக்கு இல்லை, ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லை, எங்கே இருந்து யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வர எல்லாரையும் ஆதரித்து எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சேவை தொடங்கிட்டு இருக்காரு. அண்ணனோட சேவை மென்மேலும் மக்களுக்கு வேண்டும். அவரோட இறைப்பணி என்னன்னைக்கும் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். இது தீப வழிபாடு நடக்கிறது, எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது. குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வழங்குகிறார்கள். தீப வழிபாடு நடக்குது, எல்லாருக்குமாக ப்ரே பண்ணுறாங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்குது. நான் நினச்சி வராங்களோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகுது அவங்களுக்கு எல்லாருக்கும். எங்கள் ஐயா கூப்பிட்டதுனால நீங்கள் வந்தீங்க. நான் மன கஷ்டத்தோடு இங்கே வந்தேன். இப்போ மன திருப்தியோடு தான் இருக்கிறேன். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இப்போது சந்தோஷமாக இருக்கிறோம். வெறும் கஷ்டத்தோடு தான் வந்தார், ஆனால் இப்போ மன நிம்மதியோடு இருக்கிறேன்.